அண்ணாமலை ஐயா அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தில் 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு சேர்ந்து இப்போது சூரிய தசை அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சூரியனை ராகு பாதிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் சூரியன் சுக்கிரனால் அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8-12 சுபத்துவம். அது நல்லா பாருங்கள். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில் தான் இருந்தார். 8-12 சுபத்துவம் உள்ளவர்கள் தான் பிறந்த நாடு, பிறந்த மாவட்டம், பிறந்த மாநிலம், இந்த இடத்துல அவங்க இருக்கவே முடியாது, இருந்து சாதிக்க முடியாது என்பது தான் உண்மை. ஆக மத்தியில் சாதிக்கக்கூடிய ஜாதகம் அண்ணாமலை ஐயாவுடைய ஜாதகம். இன்றைக்கு அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சூரிய தசை நடக்குது. இந்த சூரிய தசை நடக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வகையில் ஒரு பதவி மத்தியில் அமையக்கூடிய பதவி அமைப்புகளில் தான் அவர் வருவார். சுக்கிரதசையை விட அவருக்கு சூரிய தசை அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. அடுத்து வரக்கூடிய சந்திர தசைன்னு 5 வருஷத்தில் அவருக்கு சந்திர தசை வருது. வளர்பிறை சந்திரனாக இருந்து கடகராசிக்காரராக அவர் இருக்கிறார். வளர்பிறை சந்திரன் தான். ஆனாலும் அவர் அஷ்டமி நவமி திதிக்கு அருகே வராத, சந்திரனுக்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளும் இல்லாத ஜாதகம்.